தன்னோட காதல பகிரங்கமா அறிவிச்சுக்கிட்டு கெத்தா பிரேக்கப் பண்ண நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா. நடிகை நயன்தாரா பிரபுதேவாவை லவ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னும் சொல்ல போனா நயன்தாரா சிம்புவை லவ் பண்ணும்போது கூட இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணல. ஆனா எப்போ பிரபுதேவாவை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னா வந்துட்டு இருந்தாங்க. நயன்தாரா அவரோட பெயரையே கையில பச்சை குத்திக்கிட்டாங்க. ஆனா கடைசியில எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதோ பிரபு அப்படின்ற பெயரை பாசிட்டிவிட்டி அப்படின்னு தன்னோட டேட்டூல மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த லவ்வையும் பிரேக்கப் பண்ணதா ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. பட் ரெண்டு பேரும் மும்பைல லிவிங்ல வாழ்ந்த கதைலாம் நமக்கு தெரியும். பிரபுதேவா தன்னோட முதல் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுக்கிட்டு தான் நயன்தாரா கூட மும்பைல வாழ்ந்துட்டு இருந்தாரு. பட் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஓப்பனா ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அவங்க பெரியற வரைக்கும் பிரபுதேவாவோட முதல் மனைவியை விட்டு வைக்கவே இல்லை. ஒவ்வொரு இடத்துலயா போய் பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நயன்தாராவை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரிஷா. நடிகை த்ரிஷா தயாரிப்பாளர் வருண் மணியன் அப்படின்றவரை லவ் பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க. 2015ஆம் ஆண்டு த்ரிஷாக்கும் வருண் மணியனுக்கும் அபிஷியலா நிச்சயதார்த்தமே முடிஞ்சிச்சு. வருண் மணியன் ஆரம்பத்துல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓனரா மாறி இருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய கம்பெனில இன்வெஸ்டராவும் இருக்காரு. இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் த்ரிஷா கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லையா. அதை த்ரிஷா கிட்ட சொல்லும் போது த்ரிஷாக்கு அது ஓகே இல்ல, நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறமாவும் படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. நடிகர் சித்தார்த் மற்றும் சமந்தா ரெண்டு பேருமே உருகி உருகி லவ் பண்ண கதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேருமே அவங்களோட கெரியரோட ஆரம்ப காலகட்டத்தில் அது இருந்தாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வரைக்கும் முடிவெடுத்து இதுக்காக சமந்தா அதாவது சித்தார்த்துக்காக கிறிஸ்டின் மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறினாங்க. அப்போ அவங்க ஹிந்துவா மாறினது தான் இப்போ வரைக்கும் இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திருமண தோஷம் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் கோவில்ல பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட லவ் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இதை அபிஷியலாவும் அறிவிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கான் ஜோடியும் இன்னைக்கு வரைக்குமே பாலிவுட்ல பயங்கர ஃபேமஸ் தான். ஐஸ்வர்யா ஹிந்தியில அறிமுக ஹீரோயினா இருக்கும்போது சல்மான் கானோட காதலியா பெரிய அளவுல பேசப்பட்டாங்க. ஐஸ்வர்யா ராயை ஹீரோயின் சொன்னதை விட சல்மான் கானோட லவ்வர்னு சொன்னதுதான் அதிகம். அந்த அளவுக்கு சல்மான் கான் பாலிவுட்ல பயங்கர ஃபேமஸ் ஆக்டரா இருந்தாரு. பட் சல்மான் கான் ஒரு கட்டத்துல ஐஸ்வர்யா ராயை பயங்கரமா டார்ச்சர் பண்ணதால நிறைய கேஸ் இருக்கு. அதனால ஐஸ்வர்யா இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சல்மான் கானை பிரேக்கப் பண்ணிட்டு தனியா வந்தாங்க. பட் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாவும் ரொம்ப வருஷங்களா சல்மான் கான் ஐஸ்வர்யா ராயை நிம்மதியா இருக்கவே விடல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்ததா நிறைய தகவல்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஐஸ்வர்யா ராயோட அபார்ட்மெண்ட்டுக்கு ராத்திரி 3 மணிக்கு போய்கிட்டு நீ கதவை திறக்கல அப்படின்னா மேல இருந்து குதிச்சு செத்து போயிருவேன் சல்மான் கான் ஐஸ்வர்யா ராயை மிரட்டினதா ஒரு கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஷ்மிகா. நடிகை ராஷ்மிகா மந்தனா முதல்ல அறிமுகமாகியது ஒரு கன்னட படத்துல தான். அந்த படத்துல ஹீரோவா நடிச்சவர் தான் ரோஹித். அந்த ரோஹித்துக்கும் ராஷ்மிகாக்கும் அப்பவே ஒரு லவ் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போனாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறமா ராஷ்மிகாவோட சில கண்டிஷன் ரோஹித்துக்கு சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி ரோஹித் போட்ட கண்டிஷனும் ராஷ்மிகாக்கு பிடிக்காம ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் மற்றும் நடிகர் சித்தார்த் லவ் பண்ணிட்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமந்தாக்கு அப்புறமா சித்தார்த் ஸ்ருதியை தான் லவ் பண்ணாரு. 6 மாசங்களுக்கு மேல இவங்க தொடர்ந்து லிவிங் டுகெதர்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறமா செட் ஆகாம அபிஷியலா பிரிஞ்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.